ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் சிவாஸ் படம். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஹோம்மேட் ஒரு டிஷ்ஷஸ் ஐட்டத்தை வச்சு நம்ம என்ன ஒரு டிஷ் பண்ணலான்னு பார்த்துக்கணும். நெய் இருக்குது, மாவு இருக்குது, மசால் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு மசால் ரோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மசால் ரோஸ்ட்டுக்கான அந்த ஹைலைட்ஸ் ப்ளஸ் அந்த ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தோசை எப்படி ஊற்றணுன்னா, அந்த ரோஸ்ட்டுக்கு தேவையான அந்த மாவு கொஞ்சம் நிறைய எப்போ எடுத்துக்கணும். ரோஸ்ட்டுக்கு சின்னதாக எடுத்த பத்தாது, நிறைய ஊற்றி அந்த அந்த தோசையோட கார்னர் மட்டும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு கரண்டி கூட, நான் ஒரு கரண்டி தான் ஊற்றிருக்கேன். இன்னும் நீங்கள் ஒரு கரண்டி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம். அந்த எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் தோசை பெருசாக கிடைக்கும். நெய் எடுத்து அள்ளி ஊற்றிடக்கூடாது, பையா படத்தில் கார்த்தி சொல்கிற மாதிரி. அப்படியே லைட்டாக ஊற்றி அப்படியே ஃபுல்லாக எடுக்கணும். அந்த தோசைக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே ஆயிலே ஊற்றக்கூடாது. தோசைக்கு மேலே நெய் ஊற்றியாச்சுன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இத்தினூண்டு ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுக்கப்புறம் ஆயில் வேண்டாம். ஏன்னா ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா வந்து ரொம்பவே திகட்டிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நெய் ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பேரே ரோஸ்ட்னால் என்ன, நல்லா வந்து சூடாகி அதெல்லாம் நல்லா கீழே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வந்து அந்த பொறுன்னு அந்த தோசை வரணும். நல்லா கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்த ரூல்ஸு, இந்த உள்ள மசாலாவோட சூடு எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. மசாலா வைக்கும்போது நடுவால் நீங்கள் வந்து இப்படி ஒரு இது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நடுவில் வந்து ரொம்ப சர்க்கிளாக வைக்காதீங்க, ஒரு ட்ரைன் ஷேப்பில் இது மாதிரி நடுவால் இப்படி வச்சுக்கோங்க. இது வச்சுட்டு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தோசை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு இது அப்படி ஒரு இது திருப்பி பார்த்துட்டு, இதில் மெயினான ஹைலைட் என்னென்னாவே பார்த்தீங்கன்னா, இத்தினூண்டு மசாலா வச்சக்கப்புறம் இத்தினூண்டு நெய் எடுத்து லைட்டாக அதுக்கு மேலே வந்து வச்சிங்க அப்படின்னா, அந்த தோசையோட அந்த நெய் ஃப்ளேவருக்கும் மசாலா இருக்கிற ஃப்ளேவருக்கும் ரெண்டுமே மாறாது. ரெண்டுமே அந்த நெய்யோட டேஸ்ட்டு கலந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஃப்ளேவர் வந்து ஒட்டுக்காக வந்து கொடுத்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுவது. இப்படி ஒரு இது பண்ணிவிட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதில் மெயினான விஷயம், தோசை வந்து திருப்பியே போடக்கூடாது. இப்போ லைட்டாக இப்படி மேலே இப்படி இந்த பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அப்படி பண்ணிவிட்டு இப்படி ஒன்று பண்ணிவிட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இன்னொரு டைம் நீங்கள் திருப்பி போட வேண்டியதான். ஓகேங்களா? உள்ளே மட்டும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு திருப்பியே போட்டக்கூடாது. ரோஸ்ட்னால் திருப்பி கீழே வந்து நாங்கள் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. திருப்பி போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் ஹீட்டாகி இன்னும் நல்லா எசன்ஸ் இறங்கிறதுக்கு வேண்டி இத்தினூண்டு நெய், அவ்வளோதான். அந்த ஃப்ளேவருக்கு வேண்டி கொஞ்சம் சூடு பண்ணி விட்டுட்டா தோசை ரெடி. சட்னி, சாம்பார், புதினா சட்னி, கார சட்னி, எல்லா சட்னியும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கோயம்புத்தூர் சிவாஸ் படம். பாய்.